முருகா, என் அன்பு பிள்ளையே, இந்த மாலை நேரத்தை மட்டும் விட்டு விடாதே. இப்பதிவை நீ கேட்டு இருந்தால் நிச்சயம் உன்னை விட பாக்கியசாலிகள் யாரும் இருக்கவே மாட்டார்கள். பெரும் மகிழ்ச்சி ஒன்று உனக்காக இப்பொழுது காத்து கொண்டு இருக்கின்றது. இது உனக்காகவே அப்பா நான் எழுதியது தங்கமே. இதை யாராலும் மாற்ற முடியாது என்று நான் உனக்கு உறுதி அளிக்கின்றேன். யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்போதும் என் பிள்ளையாகவே இருப்பாய். எந்த ஒரு செயலையும் தயங்காமல் செய் தங்கமே. உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது நீ எனக்கு நன்றி சொல்வதையும் மறந்து விட்டாயா? அப்படி இருக்கையில் என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன். ஏக்கங்கள் உன் மனதில் ஏராளம், ஏமாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தாராளம். சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்பா. ஆனால் சலிக்காமல் அனைத்தையும் எதிர்கொள்கின்றேன், அனைத்தையும் புன்னகையோடு. இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை அல்ல அப்பா. அனைத்தையும் என் முருகனப்பா மாற்றுவார் என்ற தன்னம்பிக்கையில் அனுதினமும் என்னையே நினைத்து உன்னுடைய கஷ்டத்தை கடந்து செல்கின்றாய் பிள்ளையே. அனைத்தையும் நான் நிச்சயம் அறிவேன். உன்னை நிச்சயம் நான் நல் வழியும் படுத்துவேன். உன் வேண்டுதல்கள் யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி நான் கொடுப்பேன். உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். மற்றவர்களின் விடியலுக்காக காத்து இருக்கின்றாய். மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்தோடு உன் எண்ணத்தில் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் தங்கமே. எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமையை கடைபிடிப்பதில் சிரமம் என்று. ஆனால் பதட்டம் கொள்ளாதே, நான் அதை உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். என்னுடைய முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. அதனால் நீ எப்பொழுதும் பயப்படாதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். அப்போது உன்னுடைய வாழ்க்கை தீப ஒளி போல் பிரகாசமாகவே இருக்கும். பெரும் மகிழ்ச்சி ஒன்று உன்னை தேடி வர காத்து கொண்டு இருக்கின்றது. அதை பெற்றுக்கொள். ஓம் முருகா.